வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்த காலத்து காதல் சண்டைகள்ல நடக்கிற ஒரு பெரிய டிராமா பத்தி தான். இதுக்குன்னு சில எழுதப்படாத ரூல்ஸ்லாம் இருக்கு தெரியுமா? வாங்க அந்த ரூல்ஸ் என்னன்னு கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். சண்டையோட ஆரம்பமே இப்படித்தான் இருக்கும். நீ யாரடா என் காலை கட் பண்றது, இட்ஸ் ஓவர்னு ஒரு பெரிய டயலாக் வரும். ஆனா நிஜமாவே இது ஓவரா? இல்லவே இல்ல. இது ஒரு பெரிய கேமோட ஃபர்ஸ்ட் மூவ். சோ இத நம்ம ஓப்பனிங் கேம்பிட்னு சொல்லலாம். அதாவது பவர் பிளே. இது சும்மா கோவத்துல சொல்ற வார்த்தை கிடையாது. மொத்த கான்வர்சேஷனையும் தன் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரதுக்காக போடுற ஒரு மாஸ்டர் பிளான். அதாவது ஒரு சண்டை ஆரம்பிக்கும் போதே ஒரு டாக்டிக்கல் மூவ் பண்றது. எதுக்குன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள உடனே டிஃபென்சிவ் மோடுக்கு தள்ளணும், அவங்கள பதற வைக்கணும். அதுதான் இங்க கேம். இப்போ இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நான் அப்படிதான் சொல்லுவேன், ஆனா நீ எனக்கு உடனே திருப்பி கால் பண்ணி சமாதானப்படுத்தணும்ல அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு அந்த இட்ஸ் ஓவருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கு. நான் பிரேக்கப் சொன்னாலும் நீ என்னை விடக்கூடாதுங்கிறது தான் அதோட அன்செட் ரூல். இந்த மாதிரி உங்களுக்கு எங்கேயாச்சும் நடந்திருக்கா? சொல்றது ஒண்ணு, ஆனா மனசுல நினைக்கிறது இன்னொன்னு. இந்த கேப்ல தான் அசலான ஆட்டமே ஸ்டார்ட் ஆகுது. சரி, முதல் பிளான் போட்டாச்சு, ஆனா அது ஒர்க் அவுட் ஆகல. எதிர்பார்த்த மாதிரி கால் வரல. அப்ப என்ன நடக்கும்? வாங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம். இது ஆக்சிடென்டல் கால் பிளே. இங்க பாருங்க, சொல்றது என்ன? சாரி, தெரியாம கால் பண்ணிட்டேன், ஃப்ரெண்ட்ஸ்க்கு பண்ண, உனக்கு வந்துருச்சு. ஆனா மனசுக்குள்ள என்ன ஓடுது? ச்சே, இவனுக்கு சூடே வரமாட்டேங்குதே, நம்மள கண்டுக்கவே இல்ல, நாமளே திரும்ப கால் பண்ணி தான் ஆகணும் போல. இதுதான் அந்த கால்குலேட்டட் மிஸ்டேக். சாரி தெரியாம கைப்பற்றுச்சு. இந்த ஒரு வார்த்தை தான் இந்த மொத்த கேமையும் காப்பாத்துது. நான் உன்னை கூப்பிடணும்னு நினைக்கல, ஆனா என் கைக்கு தெரியாம பட்டுருச்சுன்னு சொல்றது. இதுல ஒரு பெரிய டாக்டிக் இருக்கு. ஓகே, இந்த சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் வேலைக்கு ஆகல. இப்போதான் அடுத்த லெவல் எஸ்கலேஷன். அதாவது பிரம்மாஸ்திரத்தையே கையில எடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த சோஷியல் மீடியா வெப்பனுக்கு ஒரு ப்ரொசீஜரே இருக்கு. ஸ்டெப் 1, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்னு எல்லாத்துலயும் பிளாக் பண்ணணும். ஸ்டெப் 2, கரெக்டா ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணணும். ஸ்டெப் 3, அன்பிளாக் பண்ணணும். ஸ்டெப் 4, உடனே மனச உருக்குற மாதிரி சோகமான ஸ்டோரி, ஸ்டேட்டஸ்னு போட ஆரம்பிக்கணும். இது ஒவ்வொன்றுமே அடுத்தவங்கள சைக்கலாஜிக்கலா அட்டாக் பண்றதுக்காக பிளான் பண்ணது. இந்த வெப்பன் எடுத்துட வேண்டியதான்ற ஒரு டைலாக் போதும். இது ஏதோ கோவத்துல பண்ற விஷயம் இல்ல, ரொம்ப தெளிவா யோசிச்சு எடுத்த முடிவுன்னு இது காட்டுது. இந்த ஸ்டோரி ஸ்டேட்டஸ்லாம் ஊருக்கே போடுற மாதிரி தெரிஞ்சாலும் இதோட உண்மையான ஆடியன்ஸ் யாரு தெரியுமா? ஒரே ஒருத்தர் தான். அந்த ஒருத்தர் பார்க்கணும், அவருக்கு உரைக்கணும். கால் பண்ணுடா, கால் பண்ணு அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு போராட்டம் நடக்கும். இங்க பாருங்க, இந்த பிளேபுக்கோட சக்சஸ் ரேட். இது சும்மா ஒரு ஃபன்னுக்காக போட்ட சார்ட் தான். ஆனாலும் முதல் மூவுக்கு 50% சான்ஸ்னா அந்த ஆக்சிடென்டல் காலுக்கு 75%. ஆனா இந்த சோஷியல் மீடியா வெப்பன் யூஸ் பண்ணா 99% கால் வந்தே தீரும்னு ஒரு நம்பிக்கை. சரி, இவ்ளோ கஷ்டப்பட்டு எல்லா வெப்பனையும் யூஸ் பண்ணியாச்சு. கடைசியா அந்த கால் வந்துருச்சு. அப்போ என்ன நடக்கும்? அங்கதான் அசலான கிளைமாக்ஸே இருக்கு. அவ்வளவுதான், போட்ட தூண்டில்ல மீன் மாட்டிடுச்சு. போன் ரிங் ஆகுது, அவன் கூப்பிடுறான். பிளான் பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. உடனே ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. கால் பண்ணிட்டான், நம்மள கால் பண்ணிட்டான். இது சமாதானத்துக்காக வர சந்தோஷம் இல்ல, ஜெயிச்சிட்டோங்கிற சந்தோஷம். அப்போதைக்கு சமாதானம்லாம் 2வது பட்சம்தான். கேம் ஸ்கோர் 1-0. இந்த ரவுண்ட்ல ஜெயிச்சாச்சு. ஆனா அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்டே இங்கதான் இருக்கு. அப்பா, அவனை கால் பண்ண வச்சுட்டு நாமளே கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் ஒரு நிம்மதி வருமே பாத்தீங்களா? அவனை கூப்பிட வச்சு ஆனா பேசுறதா கட் பண்றதாங்கிற கண்ட்ரோலை மறுபடியும் தன் கைக்குள்ள கொண்டு வர்றது, இதுதான் அல்டிமேட் வின். சோ இது என்ன தெரியுது? ரொம்ப எமோஷனலா நடக்கிற மாதிரி தெரியுற சண்டைகளுக்கு பின்னாடி கூட இந்த மாதிரி ஒரு டாக்டிக்கல் ஸ்கிரிப்ட் இருக்கு. இந்த குழப்பம்லாம் ஏன் நமக்கு ரொம்ப பரிச்சயமா இருக்குன்னு யோசிச்சு பாத்தீங்களா? ஏன்னா இது ஒரு கேம், எழுதப்படாத விதிகள் கொண்ட ஒரு கேம்.